ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோம், கூகுள் மை பிஸ்னஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ரிவ்யூஸோட இம்பார்ட்டன்ஸ் நான் சொல்லிட்டு இருந்தேன். நெகட்டிவ் ரிவ்யூஸ் எப்படி ஹேண்டில் பண்றது, அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். வினோ சில டைம் வந்து அன்வான்டோ இல்லை ஸ்பேம் ஆர் இது வரும். அப்படி ஏதாவது வந்ததுன்னா நீங்க வந்து என்னன்னா ஸ்பேம் ரிப்போர்ட் பண்ணலாம். இதுல போயிட்டு ரிப்போர்ட் வியூன்னு போயிட்டு ஆஃப் டாபிக் ஸ்பேம், கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், காம்படிட்டர்ல இருந்து வந்திருக்கா, இல்ல ப்ரொஃபைனிட்டி, புல்லிங், ஹராஸ்மெண்ட், டிஸ்கிரிமினேஷன், ஹேட் ஸ்பீச், இதெல்லாம் வந்து ஆப்ஷன்ஸை கொடுக்குறாங்க. இதுல எந்த இதுல வந்து உங்களுக்கு சந்தேகப்படுறாங்களோ அதை போட்டீங்க அப்படின்னா கூகுள் வந்து வெரி ரேர்லி தே வில் ரிமூவ் தட் ரிவ்யூ. நாட் எல்லா டைமும் கிடையாது. So very rarely they will remove the review. So இதுல நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணலாம், பட் கூகுள் they will use their own algorithm to verify இது வந்து ஸ்பேம் ஆயில் அப்படின்னு பார்த்துட்டு அவங்க முடிஞ்சதுன்னா எடுப்பாங்க. ரொம்ப ரேரா தான் வந்து ரிவ்யூஸ் வந்து எடுக்கிறாங்க. ஸோ ரிவ்யூஸோட இம்பார்ட்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ட்ரஸ்ட் பைலட் அப்படின்ட்டு ஒரு வெப்சைட் இருக்கு. திஸ் ஒன்லி ஃபார் ரிவ்யூஸ். யூஎஸ் அண்ட் கனடால இது ரொம்ப யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா கூகுள் ரிவ்யூஸோட அந்த கண்ட்ரியில இது அதிக பேர் இதை பாக்குறாங்க. இப்போ நீங்க எந்த இது பார்க்கணும்னாலும் பெஸ்ட் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்னு நீங்க போட்டீங்கன்னாலும் ஏதோ ஒரு இது வந்துட்டே தான் இருக்கும். இதுல வர ரிவ்யூஸ் தான் அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இது ஒரு பிசினஸ் மாடலுக்காக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இதுல வந்து என்ன பண்றாங்கன்னா ட்ரஸ்ட்பைலட் அப்படிங்கிறது இந்த வெப்சைட்டோட ஓனர். கம்பெனிஸ் எல்லாம் இதுல ரெஜிஸ்டர் பண்றாங்க. யூசர்ஸ் வந்து ரேட்டிங்ஸ் கொடுக்குறாங்க. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இதுல வந்து ப்ரீமியம் கஸ்டமர்ஸ்னு வைக்கிறாங்க, ப்ரீமியம் கம்பெனிஸ் அப்படின்ட்டு. ஏதோ ஒரு கம்பெனி வந்து எக்ஸ்ட்ரா பே பண்றாங்க, சப்ஸ்கிரிப்ஷன் மாடல் மாதிரி இதை எடுத்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வர்ற பேட் ரிவ்யூஸை வந்து இவங்களுக்கு அனுப்புறாங்க. அந்த கம்பெனிஸ் அனுப்பிச்சு பாருங்க இப்படி ஒரு பேட் ரிவ்யூஸ் உங்களுக்கு வந்திருக்கு, நீங்க சால்வ் பண்றீங்கன்னா சால்வ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறாங்க. அதனால எப்படி அனுப்புறாங்கன்னா they will get that மொபைல் நம்பர் ஃப்ரம் த கஸ்டமர்ஸ். இதுல போய் எல்லாரும் ரிவ்யூஸ் போட முடியாது, நீங்க வந்து மொபைல் நம்பர் இருந்ததுனால தான் போடுற மாதிரி. அப்ப இந்த மொபைல் நம்பரை ஷேர் பண்றாங்க, அந்த கம்பெனிக்கு ஷேர் பண்ணி நீங்க இஷ்யூ இப்படி வந்திருக்கு சால்வ் பண்றோம்னா பண்ணிக்கோங்க. அவங்க பேசலாம் இது ஃபேக் ரிவ்யூவா இல்லையா அப்படிங்கறத அவங்க பேசலாம். அங்கெல்லாம் மோஸ்ட்லி வந்து என்னன்னா இஷ்யூஸ் இருக்கிறது அப்படியே வரும், அதை காம்ப்ளிமெண்டே ஏதாவது கொடுத்து சால்வ் பண்றவங்க பண்ணுவாங்க. அப்படி பண்றப்ப அந்த ரிவ்யூஸே எடுத்துருவாங்க. அதுக்கு வந்து பேமெண்ட் பண்ணி பண்றாங்க. பேமெண்ட் பண்ணாம நீங்க இருந்தீங்க அப்படின்னா உங்க கம்பெனிக்கு ஆட்டோமேட்டிக்கா ரிவ்யூஸ் வந்துட்டே இருக்கும். பேமெண்ட் பண்ணதுலயும் நெகட்டிவ் ரிவ்யூ போயிருன்னு சொல்ல முடியாது. they'll give a chance for you to interact with that reviewer. இல்ல ரிவ்யூவர் அக்செப்டே பண்ணல, நான் அப்படிதான் என்னை விட்டுருங்க அப்படின்றாங்கன்னா கண்டிப்பா நெகட்டிவ் ரிவ்யூ அப்படியே போட்டுருவாங்க. அதனால ட்ரஸ்ட் பைலட்ங்கிறது ஒன்லி ஃபார் ரிவ்யூஸ்க்குன்னு இருக்கிற ஒரு பிசினஸ் மாடல். ரிவ்யூஸ்க்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் தர்றாங்க அப்படிங்கிறதுக்காக இந்த இதை சொல்லிட்டு இருக்கோம். இந்த ரிவ்யூஸ் வந்து நீங்க கெட் மோர் ரிவ்யூஸ் அப்படின்னு போட்டுட்டு இதை ஷேர் பண்ணலாம், QR கோட் ஷேர் பண்ணலாம். இதுல எல்லாம் போனீங்க அப்படின்னா ரிவ்யூஸ் வந்து நீங்க கால் பண்ணலாம். வேர்ட் ப்ரெஸ் எல்லாம் பிளகின்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிட்டீங்கன்னா இங்க இருக்கிற ரிவ்யூஸ் அங்க கால் பண்ணலாம். அதுல வந்து சில ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு, இவ்வளவு ரிவ்யூஸ் தான் வரும் அப்படின்லாம் இருக்கு. பட் நிறைய பிளகின்ஸ் இருக்கு, அதை யூஸ் பண்ணி எது பெஸ்ட் பிளகினோ அதை நீங்க பண்றது பண்ணலாம், எம்பெடட் பண்ற மாதிரி பண்ணிக்கலாம் வெப்சைட். அடுத்து வந்து போட்டோஸ், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா போட்டோஸ் தான் வந்து நிறைய கஸ்டமர்ஸ் வந்து பாக்குறாங்க. நீங்க எந்த ஒரு பிசினஸ் மாடலுக்கு எடுத்தீங்கன்னாலும் இப்ப நம்மளது வந்து எஜுகேஷன் தான் இருந்தாலும் போட்டோஸ் அங்க என்ன இருக்கு அப்படின்னு பாக்குறாங்க. அப்ப ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டியூட்ல டிஃப்ரெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டெய்லி வந்துட்டு போறாங்க அப்படின்னு தெரிஞ்சாலே இட் இஸ் அ பாசிட்டிவ் சைன். இப்போ நிறைய பேர் இங்க வர்றாங்க, அப்ப நிறைய பேர் இதை நம்பி படிக்கிறாங்க அப்படின்னு. ஒரு இன்ஸ்டியூட்ல யாருமே இல்லாம இருந்து ஒரு வருஷம் முன்னாடி ஒரு போட்டோ போட்டிருக்கீங்கன்னா அவங்க யோசிப்பாங்க என்னடா இப்போ அப்டேட்டே பண்ணாம வச்சிருக்காங்க, புதுசா யாரும் இல்லையா இருக்கு. ஏன்னா கூகுள் வந்து ஃப்ரெஷ் அப்டேட் எதிர்பார்த்துட்டே இருக்கு, எந்த டைம் வேணாலும் நீங்க பண்ணிட்டே இருக்கேன்னு சொல்றாங்க. ஏன்னா கூகுள் வந்து எல்லாத்தையும் நான் புதுசா கொடுக்குறேன் மற்ற சர்ச் இன்ஜினோட அப்படிங்கிறோம். அப்போ நம்ம அப்டேட் பண்ணல அப்படின்னா நம்மளுக்கு தான் வந்து மிஸ் ஆகும். ரெண்டு இதில் மிஸ் ஆகும். ஒன்று கூகுள் நம்மளை ரேங்க் பண்றதுலேயும் கொஞ்சம் பின்னாடி தள்ளி போடுவாங்க. இன்னொன்று வந்து ரேங்க் பண்ணியிருந்தாலும் ஒரு கஸ்டமர் பார்க்குறப்ப போட்டோஸ் இல்லையா அப்படின்னா எம்டியா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால நீங்க வந்து போட்டோஸ் வந்து கண்டிப்பா நீங்க போடணும். அதனாலதான் நம்ம ஜென்ரலா போட்டோஸ் இப்ப இல்லை, நம்ம இப்ப எடுக்கிறதெல்லாம் வந்து இப்ப நீங்க இருக்கிறனால பாக்குறீங்க. 10 வருஷமா இதே தான் எடுத்து நம்ம போட்டுட்டு இருக்கோம். அதுக்கு ஒரு சாம்பிள் காமிக்கிறோம். போட்டோஸ் இல்லை அப்படின்னா நம்ம உருவாக்க வேண்டியதுதான்.
எப்படி உருவாக்கலாம் சொல்லுங்க. அந்த உருவாக்குறது இல்லை. ஸ்ட்ராட்டஜியில போட்டோஸ் வேணும், எனக்கு ஸ்டூடெண்ட்ஸ் போட்டோஸ் வேணும். எனக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்ல முடியுமா? இப்ப நான் இங்க கிளாஸ் நடந்துட்டு இருக்கிற ஒரு போட்டோ எடுக்கிறேன், அது விட்டுருங்க, அது ஸ்ட்ராட்டஜி இல்லை. டெஸ்டிமோனியல்ஸ் வாங்கினா நமக்கு யூஸ் பண்ண முடியும், அது ஒரு ஸ்ட்ராட்டஜி. அப்புறம் இப்போ நான் உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குறேன், எனக்கு வந்து நான் வெப்சைட்ல இண்டிவிஜுவலா இருக்கட்டும் இல்லை குரூப்பா இருக்கட்டும் ஏதோ ஒரு போட்டோஸ் எனக்கு வேணும், தனியா இருந்தாலும் பரவாயில்ல, அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? இல்ல அதான் நீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணணும்னு நான் சொல்றேன். நடந்துட்டு இருக்கிறத எடுத்து அப்லோட் பண்றது ஒண்ணு, வீடியோ கண்டென்ட் கிரியேட் பண்ணுவோம், இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்ற மாதிரி ஒரு வீடியோ இருக்கும், இது அதுவும் யூஸ் பண்றாங்க. இல்ல அதான் சொல்றேன், அது வந்து நீங்க எடுக்கிறீங்க, இங்க அது வாட்டுக்கு நடந்துட்டு இருக்கிறத எடுக்கிறது ஒண்ணு, எனக்கு அது போக வந்து எக்ஸ்ட்ராவா எனக்கு போட்டோஸ் வேணும். போட்டோஸ்னா வேற வேற மாதிரி போட்டோஸ் வேணும். பில்டிங் போட்டோஸ் ஒண்ணு, பில்டிங் உள்ள இருக்கிற ஸ்டூடெண்ட் போட்டோஸ். இப்ப நம்ம ஒண்ணு பண்ணிருக்கோம், அது இதுக்குன்னு பண்ணலாம்னா நீங்க அதுக்கு அப்படி நினைச்சுக்க வேண்டாம். வெப்சைட்ல போடுறதுக்கு இந்த மாதிரி போட்டோஸ் வேணும், என்ன பண்ண முடியும்? ஏஐல வேணாம், நம்ம ரியலா எடுக்கணும், ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் பண்ண சொல்றோம் உங்களுக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டு வாங்குறது இல்ல, கேட்கறது தப்பு இல்லை, அது கேட்கலாங்க. எப்படி நீங்க பண்ணுவீங்க? ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க, இது எல்லாத்துக்கும் சர்டிபிகேட் கொடுக்குற மாதிரி ஒரு போட்டோ. சர்டிபிகேட் வந்து நார்மலா கொடுப்போம், அதை கையில கொடுத்து ஒரு போட்டோ எடுத்துக்கிறதுக்கு ஒரு சான்ஸ். நீங்க ரெகுலரா கிளாஸ் படிக்கிறது ஒண்ணு, இந்த மாதிரி கேட்கறேன், சர்டிபிகேட் கொடுத்து ஒரு போட்டோ எடுத்துக்கிறோம். நான் இதை சொல்லுவேன், நம்ம ஒண்ணு பண்ணியிருக்கோம் ஆனா அதுக்காக பண்ணல, ஸ்டூடெண்ட் ஆஃப் த வீக்னு இப்போ ஒன்று கொடுக்குறோம். புரியல, அதுல பெனிஃபிட் வந்து பாருங்க, ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுக்குறோம், அவர் வந்து அவங்களோட லிங்க்டின்லயோ, நான் ஆக்சுவலா கவனிக்கிறது இல்லை, பட் நம்ம சொல்றது எதுக்கு அப்படின்னா அதுல மார்க்கெட்டிங் இருக்குதுன்னு நான் சொல்ல வரேன். இப்போ சஞ்சய்க்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னா அவர் லிங்க்டின்ல போட்டிருந்தாருன்னா கம்பெனிக்கு ஒரு மார்க்கெட்டிங். புரிஞ்சுங்களா? அந்த போட்டோவை நம்ம இங்க போடுறோம், ஸ்டூடெண்ட் ஆஃப் த வீக் அப்படின்னு போடுறோம். இப்போ கடைசியா அவங்க போட்டோஸ் வாங்கினது எல்லாமே இருக்கும். இது 2-in-1 3-in-1 மாதிரி நம்ம சொல்றோம். புரிஞ்சுங்களா? இப்போ சாஃப்ட் ஸ்கில் கிளாஸ் நடத்துறோம், அப்ப அதுல நம்ம டிஃப்ரெண்டான ஒரு போட்டோஸ் நமக்கு கிடைக்கும். அப்ப இது மாதிரி நீங்க ஸ்ட்ராட்டஜிஸ் போடணும். மார்க்கெட்டிங்ல இருந்தீங்க அப்படின்னா போட்டோஸ்க்காக போடுறதுன்னு நான் சொல்ல வரல, அதுல போட்டோஸும் ஒரு பெனிஃபிட்டா நான் சொல்றேன். ஒருவேளை போட்டோஸ்க்காகவே நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டாஸ்க் நான் கொடுத்தேன்னா என்ன பண்ணுவீங்க? அப்ப சும்மா போய் பாப்பா ஒரு போட்டோ எடுக்கலாம்னு சொல்றது அது இல்லை, ஒரு ஈவெண்ட்டை கண்டக்ட் பண்ணி அதுல இருந்து ஒரு போட்டோஸ், அந்த ஈவெண்ட்டும் பெனிஃபிட் ஆகும், இதுவும் பெனிஃபிட் ஆகும். ஸோ அது மாதிரி நீங்க ஒரு ஈவெண்ட் பிளான் பண்ணுங்க. நாட் ஃபார் போட்டோங்கிற ஒரு பெனிஃபிட் இல்லை, போட்டோங்கிறது ஒன் ஆஃப் த பெனிஃபிட். இப்ப இவங்க லிங்க்டின்ல போடுவாங்கன்னு நான் சொன்னேன் பாத்தீங்களா, அது இன்னொரு பெனிஃபிட். இந்த மாதிரி ஒரு 5 பெனிஃபிட் இருக்கிற மாதிரி ஒரு ஈவெண்ட் வந்து இது பண்ணுங்க. ஒரு டாஸ்க்கை நோட் பண்ணிக்கோங்க, அதுல போட்டுருங்க, கண்டக்ட் அன் ஈவெண்ட் கம்ப்ளீட்லி பெனிஃபிஷியல் ஃபார் த மார்க்கெட்டிங் பர்பஸ். Give me minimum 5 benefits. போட்டோ ஒரு பெனிஃபிட் நான் சொல்லிட்டேன், மீதி 4 பெனிஃபிட் நீங்களே யோசிச்சீங்க, இல்ல ஒரு 7 பெனிஃபிட். எப்படி வந்து இது கம்பெனிக்கோ இல்ல ரெஜிஸ்ட்ரேஷனுக்கோ ஏதோ ஒன்றுக்கு யூஸ் ஆகும். வீக்லி ஒரு ரெகுலர் கலெக்ஷன். ஸோ நம்ம சாட்டர்டேல அந்த மாதிரி ஒரு அவங்க வந்து 200 கோட் பண்றாங்க, இது வந்து நம்ம சாய்ஸ் ஒன்று நம்ம ஒரு ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு 99 100 இந்த மாதிரி ஒரு ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணி அது ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸாக வச்சிடலாம். அது வந்து ஃப்ரீயாக கூட வெபினார் 10 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க, 9 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க, ஃப்ரீயா வெபினார் கொடுத்தீங்கன்னா அந்த வெபினார்ல டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எடுத்து ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணலாம். நம்ம எல்லாமே சொல்லிட முடியாது, இன்னும் எஸ்இஓ பத்தி சொல்லலாம், இந்த அனலிட்டிக்ஸ் அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு கடைசியா வெபினார் முடியும் போது இப்படி ஒரு சான்ஸ் இருக்கு. அது வந்து என்னன்னா நீங்க
சேல்ஸ் கன்வர்ஷனுக்கு டைரக்டா பிசினஸ்க்கு நீங்க சொல்றீங்க. அப்போ அதுல சர்டிபிகேட் மாதிரி சர்டிபிகேட் கொடுக்க சொல்றீங்களா? சர்டிபிகேட் கொடுத்தனால என்ன பெனிஃபிட்? ரெஸ்யூம்ல ஆட் பண்ணா நம்மளுக்கு தெரியாது, நல்லா புரிஞ்சுக்கணும். ரெஸ்யூம்ல ஆட் பண்ணா அவர் நேரம் இன்டர்வியூ போவார், அந்த இன்டர்வியூ பார்ப்பார், அவர் பார்ப்பார், 2 பேரும் தான் பார்ப்பாங்க. நிறைய பேர் நான் சொல்றது கம்பெனி, நம்ம கம்பெனிக்கு என்ன பெனிஃபிட்? லிங்க்டின்ல ஒரு சர்டிபிகேட் போட்டாருன்னா பெனிஃபிட், ஃப்ரீ சர்டிபிகேட். இந்த மாதிரி ஒரு 5 பெனிஃபிட் நான் சொல்றேன். அந்த ஈவெண்ட்ல 5 பெனிஃபிட் நம்மளுக்கு வரணும். அந்த 5 பெனிஃபிட்டும் நீங்க பிசினஸா திங்க் பண்ண வேண்டாம், அவங்க கோர்ஸ் ஜாயின் அந்த அளவுக்கு திங்க் பண்ண வேண்டாம். நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி இப்ப நான் இன்னொன்னு சொல்றேன், ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேங்க. நான் காலேஜுக்கு வாலண்டியரா கூப்பிட்டு ஒரு செமினார் எடுப்போம். இருக்கிறது இல்லைங்க, ஆக்சுவலா கூப்பிடுவாங்க நம்மளே செமினாருக்கு. நான் ஆன்லைன்ல எடுத்துறோம் அப்படின்னு சொல்லுவோம், ஃப்ரீயா எடுத்துறேன்னு சொல்லுவோம். எல்லாரும் காசு போடுவாங்க, நம்ம ஃப்ரீயா எடுத்துறேன்னு சொல்லுவோம். ஸோ ஃப்ரீயா எடுக்கிறப்ப காம்ப்ளிமெண்டா யூ கேன் ஆஸ்க் ஃபார் ரிவ்யூஸ். ஆனா எல்லாரும் போட மாட்டாங்க, கொஞ்சம் பேர் போடுவாங்க, 10 பேரோ 20 பேரோ போடுவாங்க. இதை புரியுதுங்களா? ஒரு ஈவெண்ட், அதுல ரிவ்யூஸ் நம்மளுக்கு பெனிஃபிட் ஆகுது. 10 பேர் வராங்க, அவங்களுக்கு ஃப்ரீயா கொடுக்கறதுனால 5,000 10,000 ஒரு சார்ஜ் பண்றாங்கன்னா அவங்களுக்கு அது ஃப்ரீயா போகும். இந்த மாதிரி ஒரே ஈவெண்ட், அதே ஈவெண்ட்ல 5 பெனிஃபிட் வரும். நீங்க திங்க் பண்ணி சொல்லுங்க. அதாவது இன்ஸ்டிடியூட்ல படிக்கிறோம், மேபி படிக்கிறவங்க இந்த ஸ்டூடெண்ட்ஸ் யாருக்காவது இந்த மாதிரி இங்க ஃப்ரீ டெமோ கிளாஸோ இல்ல ஃப்ரீ ஏதாவது கோர்ஸ் இந்த மாதிரி பண்ணிட்டு அதுக்கு ஏதாவது நம்ம அவங்களுக்கு ஆஃபர் பண்றோம். இல்ல, நீங்க மறுபடியும் வந்து பிசினஸ் ஆங்கிள் திங்க் பண்ணாதீங்க. ஆஃபர்னா டிஸ்கவுண்டா, ஃபீஸ் டிஸ்கவுண்டா, இந்த மாதிரி சர்டிபிகேட்ஸோ இல்ல ஏதாவது ஓகே ஓகே அந்த மாதிரி கொடுத்தா ஆல்ரெடி ஒர்க் படிச்சிட்டு இருக்காங்க, இங்க வந்து ஏதாவது ஒரு ஒர்க் ஷாப்போ இல்ல வேற ஏதாவது இன்ஸ்டிடியூட்ல கூட படிச்சுட்டு இருக்கவங்களா இருக்கணும். அவங்க நம்மளோட இது அவேர்னஸ் அவங்களுக்கு இல்லாம அவங்க அதை போய் சேர்ந்துருக்காங்க. அதுல வந்து அதை கொடுங்க, அதுல நீங்க எழுதுங்க. இப்ப நீங்க சொன்ன மாதிரி எழுதுங்க, 5 பெனிஃபிட் எழுதுங்க. சர்டிபிகேட் கொடுத்ததுனால நம்மளுக்கு எப்படி அந்த சர்டிபிகேட் பெனிஃபிட் ஆகுது, லிங்க்டின்ல போடணும்னு நம்ம சொல்றோம். இப்ப இதுலயே வந்து நான் இப்ப சொன்ன ஸ்டூடெண்ட் ஆஃப் தி வீக்ல நான் சொன்னா அதுக்காக நம்ம கொடுக்கலன்னு நான் முதல்ல சொல்லிட்டேன். இப்ப நம்ம அந்த ஆங்கிளே திங்க் பண்ணுவோம், அதுக்காக தான் கொடுக்குறோம் அப்படின்னு வச்சுக்கோம். என்ன ஆகுதுன்னா, இப்ப இந்த 5 பேருக்கு நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னா இந்த 5 பேர் லிங்க்டின்ல யாருமே போடல. போட்டிருக்கீங்களா? நான் பார்க்கல அது. அடே ஆமா ஆமா ஆமா, நீங்க போட்டிருக்கீங்க. சரி விட 4 பேர் ஏதோ போடல, இல்ல 4 பேர் போட்டு எனக்கு தெரியலையான்னு தெரியல. அப்ப என்ன பண்ணணும், நம்ம இப்ப அதுக்குன்னே நம்ம திங்க் பண்றப்ப இவங்கள போட வைக்கிறது, அதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி போடணும், ஃபாலோ அப் ஸ்ட்ராட்டஜி மாதிரி. நீங்க ரொம்ப ஓப்பனாவும் சொல்லக்கூடாது, லிங்க்ல போடுங்க, எங்களை டேக் பண்ணுங்க. ஏதாவது வந்து இன்டைரக்டா நம்ம சொன்னோம்னா அது நம்மளுக்கு வரும். அது வந்து அது நீங்க ஸ்ட்ராட்டஜிஸ்ல அதை கொண்டு வர வேண்டாம். அது அது நடந்தாலும் நல்லதுங்கிறப்ப நெக்ஸ்ட் ஸ்டெப் போய்க்கலாம். இப்போதைக்கு லிங்க்டின்ல போடுவாங்க, இல்லை போட சொல்லுவோம்னு ஒரு அசம்ஷனோட விட்டுருவோம். ஸோ இது மாதிரி ஒரே ஈவெண்ட்ல 5 பெனிஃபிட் நீங்க போடுவாங்க. இப்போ நான் கொண்டு வந்து ஸ்டூடெண்ட் ஆஃப் வீக் எடுத்தீங்கன்னா நம்மளுக்கு வெப்சைட்ல போடுறதுக்கு ஒரு இது எடுத்து, ஏன்னா வெப்சைட்ல பாக்குறப்ப யாராவது 4 பேர் புதுசா இருக்குது அப்படின்னு பார்ப்பாங்க. அட்லீஸ்ட் வாரம் ஒரு ஸ்டூடெண்ட் வாங்குற அளவுக்கு இங்க படிக்கிறாங்கல்ல அப்படின்னு பார்ப்பாங்க. இதே ஸ்டூடெண்ட் ஆஃப் த வீக் லிங்க்டின் போடுறாங்க, லிங்க்டின் அவரோட ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கங்க்ராச்சுலேஷன் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பார்ப்பாங்க. அப்ப நேம் வந்து நம்மளுக்கு வரும் 2. 3வது இப்ப நோட்டீஸ் போர்டில் வரும், அதுல புது என்கொயரிஸ் வர்றவங்க பார்ப்பாங்க, ஓ இப்படி எல்லாம் ஒரு இது கண்டக்ட் பண்றாங்க அப்படின்னு பார்ப்பாங்க. இது மாதிரி இன்னும் 2 பெனிஃபிட் நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ மார்க்கெட்டிங் தான் நான் சொல்றது, அது பிசினஸா மாறணும்னு இல்லை, மாறுறதுக்கு உண்டான. அப்ப இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் தான் நீங்க உங்களுக்கு கிரியேட்டிவிட்டியா மேபி நானும் உங்களோட சேர்ந்து ஒன்று திங்க் பண்றேன். இதுக்காக திங்க் பண்ணிட்டு வரேன். நம்ம நாளைக்கு மண்டே வர்றப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஒரு ஈவெண்ட் ஒரு வாட் எவர் இட் மேபி, 5 பெனிஃபிட்ஸ், நாட் ரெஜிஸ்ட்ரேஷன். ரெஜிஸ்ட்ரேஷன் ஆச்சுனாலும் ஓகே, அது ரொம்ப சூப்பர் தான். இதுக்கு அடுத்தது நீங்க போகணும். இப்போ போட்டோஸ் அப்படிங்கிறப்ப ஏன் இதோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு இருக்கோம்னா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2018 அந்த மாதிரி சமயத்தில் எடுத்தது, சபரி அப்படின்ட்டு ஒருத்தர் எடுத்தது. அப்ப இருந்து நம்ம இதை பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வந்து எல்லாருமே ஒரு அவேர்னஸோட எல்லாரும் போட்டோஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க.
ரிவ்யூஸ் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் நம்ம தான் வந்து இந்த ஃபீல்டுக்கு வந்த புதுசுல இருந்து இந்த ஆன்லைன்ல வர்றப்போ நம்ம பண்ணிட்டு இருந்தோம். பதில் மாட்டேங்குது. இங்க வந்தா பழைய போட்டோஸ் எல்லாம் வர மாட்டேங்குது. இன்னும் அதெல்லாம் வந்ததுன்னா சில ஃபாரினர்ஸ் எல்லாம் அது படிச்சாங்க, ஆப்பிரிக்கால இருந்தவங்க எல்லாம் இருந்தது. சார் போட்டோஸ் வந்து இந்த மாதிரி போட வேண்டாம். இந்த இமேஜ் நம்ம கிரியேட் பண்ற இமேஜ் போட வேண்டாம். எடிட் பண்ண இமேஜ் போடாதீங்க, அவாய்ட் பண்ணிக்கோங்க. நம்ம ஈவன் தோ வீடியோ எடிட்டிங்லாம் பண்றோம், பட் அதை போடாதீங்க. இதுல வந்து வீடியோஸ் நீங்க போடுறீங்கன்னா 20 செகண்ட்குள்ள போடுங்க, ரீல்ஸ் அது மாதிரியே போடுங்க. அதான் வந்து ரெக்கமெண்ட் பண்றாங்க. ஸோ எடிட்டட் வீடியோஸ் போட வேண்டாம், கிரியேட்டட் இமேஜஸ் நம்மளுக்கு வேண்டாம், இந்த மாதிரி எடிட் பண்ணியே போட வேண்டாம்னு நான் சொல்றேன். இதெல்லாம் வந்து ஏதோ எடிட் பண்ணி நம்ம போட்டுருக்கு. ஸோ அதெல்லாம் இல்லாம நம்ம போட சொல்லி தான் அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா எடிட் பண்ணா அந்த நேச்சுரல் போயிடும். நீங்க ஆக்சுவலா உங்களோட ஷாப் பிசினஸ் போடுங்க அப்படிங்கிற போட்டு போஸ்ட் பார்ப்பாங்க. அதுக்கு முன்னாடி பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது முக்கியமானது வந்து அதை பார்ப்போம். பெர்ஃபார்மன்ஸ் நான் கிளிக் பண்ணா லாஸ்ட் 6 மந்த்ஸோட ஒரு டேட்டா கொடுக்கும். மேல இருந்து அக்டோபர் வரைக்கும் 6 மாசம் இருக்கு. இந்த 6 மாசத்து டேட்டாவும் இந்த மாதிரி வந்துட்டு இருக்கும். நம்ம வந்து லாஸ்ட் 1 மந்த் டேட்டா எடுத்து பார்த்தா கொஞ்சம் ஈஸியா நீங்க புரிஞ்சுக்கணும். செப்டம்பர் மந்தோட எடுத்துப்பாங்க. அதாவது ஹாப்பி டெக்னாலஜி பிசினஸ் ப்ரொஃபைல் ஜிஎம்டி வந்து எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஓவர்வியூ என்னன்னா 525 பிசினஸ் ப்ரொஃபைல் இன்ட்ராக்ஷன்ஸ் கிரீன் கலர்ல போட்டிருக்காங்க. செப்டம்பர் 2024ல இருந்ததை விட 38% அதிகமாக இருக்கு அப்படிங்கிறாங்க. செப்டம்பர் 24ல இன்னும் குறைவா இருந்திருக்கும். 130 அப்படின்னா 150 குறைவா இருந்திருக்கும் அப்ராக்சிமேட்டா. இப்ப அதிகமா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்றாங்க. சரி, என்னன்னா செப்டம்பர்ல எந்தெந்த நாள் எவ்வளவு இன்ட்ராக்ஷன்ஸ். சரி, இந்த இன்ட்ராக்ஷன்ஸ் அப்படின்னாவே என்ன அப்படின்னா, இதை கால் பண்ணியிருப்பாங்க, சாட் கிளிக் பண்ணியிருப்பாங்க, புக்கிங்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா நடந்திருக்கும் ஆப்ஷன் இருந்ததுன்னா, டைரக்ஷன்ஸ் கேட்டுப்பாங்க, வெப்சைட் இதெல்லாம் சேர்ந்ததுதான் இந்த 525. என்னன்னைக்கு அதிகமாக வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த பர்டிகுலர் டே மண்டே 29 செப்டம்பர்ல 36 இன்ட்ராக்ஷன்ஸ் நடந்தது. சரி, இதுல இன்ட்ராக்ஷன்ஸ்ங்கிறப்ப கால்ஸ் அப்படின்னு போடுறோம் பாத்தீங்களா. இன்னைக்கு கால் பண்ணவங்க அடுத்த நாள் கால் பண்ணாலும் இன்னொரு கால் எடுத்து நம்மகிட்ட பேசியிருப்பாங்க. நம்ம ஆபீஸ் வரக்கு அட்ரஸ் தெரியாது, டக்குன்னு நெட்ல போடுவாங்க, கால் பண்ணுவாங்க. ஸோ அதனால கால்ஸ் பொறுத்தளவுக்கு 2வது தடவை 3வது தடவை பண்றவங்க இருக்காங்க சில பேர். அதனால ஒரு 100 கால் வருது அப்படின்னா 75% தான் லீட் ஓரியன்டட், மீன் 25% ரிப்பீட்டட் அப்படிங்கிறது நம்ம வச்சுக்கோங்க. இப்போ நீங்க ஏதோ ஒரு ஓப்பனிங் போட்டிருக்கீங்க, இன்டர்வியூ போட்டிருக்கீங்கன்னா அதுக்கு வரவங்கள கால் பண்ணுவாங்க. அந்த கால்ஸ் இதுல வந்துடும். நம்ம அந்த மாதிரி போடாதனால நம்ம ஒரு அப்ராக்சிமேட்டா 25% எந்த ஈவெண்ட்டும் நடக்காம ஜஸ்ட் ஜென்யூனா நம்ம பார்த்தோம்னா 25% விட்டுட்டு 75% லீட்ஸ். ஏன் கால்ஸ் வந்து நான் லீட்ஸ்ன்னு சொல்றேன் ஸ்ரீமதி? கால்ஸ் வந்து ஏன் லீட்ஸ்ன்னு நான் சொல்றேன். இப்போ நம்மளுக்கு வர்ற கால் இப்போ பாருங்க, 525 இன்ட்ராக்ஷன்ஸ்ல 185 கால்ஸ் வந்து நம்மளுக்கு வந்துருக்கு இன்கமிங் கால். நம்ம நம்பர் கொடுத்து தெரியும், ஃபோன் நம்பர் கொடுத்தா ரெஜிஸ்டர் பண்ணோம். அந்த நம்பருக்கு வந்து 155 கால் வந்திருக்கு. இந்த 155 காலும் 25% விட சொல்லியிருக்கேன். 100க்கு 25 விட்டீங்கன்னா 75. இங்க ஒரு 12 விட்டுட்டீங்கன்னா இன்னொரு 12 இருக்கும். 75, 85, 90 கால்ஸ் வந்து 100 கால்ஸ் வச்சுக்கோங்க. 100 கால்ஸ் ஆர் லீட்ஸ். கரெக்டுங்களா? எதை வச்சு நான் லீட் அப்படின்னு நான் சொல்றேன். லீடுன்னா என்னது? லீட்னா இப்போ நம்ம கிட்ட வந்து என்கொயரிக்காக கூட வரலாம். அது கன்வெர்ட் ஆகுவாங்களா இல்லையா? அந்த ஒரு ப்ராசஸ் ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா லீடுன்னா எதை சொல்லுவோம்? நீங்க வந்து என்கொயரி பண்ணிட்டு வர்றது அதெல்லாமே உங்க ப்ராசஸ், அதை சுற்றி நடக்கிறது. லீடுன்னா என்னது? எது? யூசர். யூசர் வந்து லீடு, அவங்க என்கொயரின்னு நம்ம சொல்லுவோம். நான் உங்களை லீட் எடுத்து அதில் போடுங்கன்னு சொன்னேன்ல, குரூப்ல போடுங்கன்னு சொல்றேன். என்ன லீட்னா எதை எடுத்து போடுறீங்க? ஃபோன் நம்பர் அது இமெயில் ஐடி தான் லீடுன்னு சொல்றேன். ஒருத்தரை நான் கம்யூனிகேட் பண்றதுக்கு எனக்கு என்ன தேவை, அதான் லீட். ஃபோன் நம்பர் அது இமெயில் ஐடி. இமெயில் ஐடி இன்னைக்கு நம்ம லீடை கன்சிடர் பண்றது இல்லை. ஏன்னா இப்போ இமெயில் அனுப்பிச்சு வந்து நம்ம பேசி அவங்ககிட்ட எல்லாம் பண்ண போறோம். டக்குன்னு ஒரு நம்பர் இருந்ததுன்னா கால் பண்றோம், வாட்ஸ்அப் பண்றோம், இதுதான். அப்போ லீட் இஸ் நத்திங் பட் இமெயில் ஐடி ஆர் ஃபோன் நம்பர். இப்ப இருக்கிற 2025ல ஃபோன் நம்பர் தான் லீட் அப்படின்னு சொல்லி. அப்ப இந்த 100மே வந்து கால் பண்றப்ப நம்மளுக்கு டைரக்டா நம்பர் வருதுங்களா? தட் மீன்ஸ் இட் இஸ் a லீட். இப்ப
இப்போ நீங்க பாருங்க, செப்டம்பர்ல ஆப்பிள் டெக்னாலஜிக்கு 155 கால் வந்திருக்கு. 25% ஒதுக்கிருங்கன்னு நான் சொல்றேன். ரிப்பீட்டட் யாராச்சும் கூப்பிட்டவங்களே திருப்பி கூப்பிட்டுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்ப ஜென்யூனா பாத்தீங்கன்னா 100 பேர் வந்து நம்மளை கூப்பிட்டுருக்கணும், என்கொயரி பண்ணிருக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். அப்ப இந்த மை பிசினஸ் ப்ரொஃபைல்ல மட்டும் நம்மளுக்கு 100 லீடு வரும். இந்த 100 லீட்ல பிசினஸ் எப்படி நடக்குதுன்னு பாருங்க. இந்த 100 லீட்ல என்ன பண்ணுது, கால்ஸ் வந்து மேம் போகுது. அவங்க எவ்வளவு ரெஜிஸ்டர் பண்றாங்க, இந்த 100 லீட்ல இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. கொஞ்சம் பேர் நேர்ல வருவாங்க, கொஞ்சம் பேர் டைரக்டாவே ரெஜிஸ்டர் பண்றாங்க, எல்லாருமே இருக்காங்க. நம்ம டைரக்டா ரெஜிஸ்டர் பண்றவங்க எவ்வளவு கன்வர்ஷன் ஆகும், எவ்வளவு கன்வர்ஷன் பண்ணலாம், 2 or 3. 100 பேர் நாளைக்கு கால் பண்றாங்க. எத்தனை பேர்த்த கோர்ஸுக்கு நம்ம மாத்த முடியும், பணம் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ண வைக்க முடியும்? 2 அல்லது 3, 5, 10, 5 நடந்துட்டு இருக்குங்க. 10 to 15 பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும், பண்ணலாம். ஏன்னா இது வந்து என்னன்னா இன்கமிங் கால், நல்லா புரிஞ்சுக்கணும், இன்கமிங். அப்ப 10ங்கிறது இப்ப நம்ம ஆவரேஜா பண்ணிட்டு இருக்கோம். 5 தான் வந்து பண்றாங்க நிறைய பிசினஸ் இன்கமிங் கால்லயே. நம்ம வந்து 10 to 15 அப்படிங்கிறது ஸ்டாண்டர்டா பண்ணணும் அப்படிங்கிறது. யாராச்சும் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா அந்த சேல்ஸ்ல ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். ஆட்ல நம்ம ஜென்ரேட் பண்ணி கொடுக்குறோம். இப்போ டேட்டா சயின்ஸ் இதெல்லாம் பண்ற பாத்தீங்கன்னா, இதுல 100 லீடு வந்தது அப்படின்னா நீங்க 10 to 15 கன்வெர்ட் பண்றது கஷ்டம். 1 to 5 தான் பண்ண முடியும். ஏன்னா இங்க தேவை இருக்கிறவங்க நம்மளை கூப்பிடுறாங்க, அங்க வந்து நம்ம போய் வலை போட்டு பிடிக்கிறோம், வா உனக்கு சொல்லி தர்றேன் அப்படின்னு. ஏன்னா ஃபேஸ்புக்ல போறவங்களுக்கு தேவையே இல்லை, அவங்க பாட்டுக்கு மெட்டா ப்ரௌஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்னைக்காச்சும் மைண்ட்ல இருந்திருக்கும், இல்ல நம்ம ஆடை பார்த்தாலும் மைண்ட்ல வரும். தப்பான ஆளுதான் நிறைய பேர் வர்றாங்க ஜாபுக்கு அப்படின்ட்டு. அப்ப இதெல்லாம் கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா 1 ரெஜிஸ்டர் ஆனா பெரிய விஷயம், 5 ரெஜிஸ்டர் ஆனா சூப்பர். அதுல நீங்க 10 பண்றீங்கன்னா கோர்ஸ் ஃபீஸ் எல்லாம் கம்மியா இருக்கு. 10,000க்குள்ள ஏதோ ஒரு ப்ராடக்ட் பண்றீங்கன்னா டெஃபினட்டா 10, 15 எல்லாம் பண்ணலாம் மெட்டால. 20,000க்கு மேல ஒரு ப்ராடக்ட் நீங்க விற்கிறீங்க அப்படின்னா 1 to 5% தான் கன்வர்ஷன். ப்ராடக்டோட காஸ்ட் அதிகமா போக போக கன்வர்ஷன் குறையும். ஸோ நம்மளோட எஜுகேஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1 to 5% வந்து ஆட் மூலமா எடுத்து கன்வெர்ட் பண்ணலாம். மெட்டா ஆட்ஸ் நான் சொல்றேன். கூகுள் ஆட்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கும், நல்லாவே பண்ணலாம், ஆனா காஸ்ட்லி. ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க சர்ச் பண்றாங்க, ஜாவா படிக்கணும், பைதான் படிக்கணும், சர்ச் பண்றப்ப நம்ம ஆட் பாக்குறாங்க. ஃபேஸ்புக்ல எங்க சர்ச் பண்றாங்க, ஸ்க்ரோல் பண்ணும்போது வருதா என்ன? சப்போஸ் ஒரு ஆடுக்கு லைக் கொடுத்தான்னு வச்சுக்கோங்களேன், யூடியூப்ல ஒரு ஆடு கொடுக்குறாங்க, அங்க ஏதோ ஒரு லைக் கொடுக்குறாங்கன்னா, இப்போ இவனுக்கு எஜுகேஷன் தான் பிடிக்குதுன்ட்டு அல்காரிதம் என்ன பண்ணுன்னா, ஆப்பிள் டெக்னாலஜி ஒரு ஆட் வேணும்னா அதே முறை காமிச்சு அவன் அதை தெரியாம கூட பண்ணியிருந்தாலும் மறுபடியும் அவனுக்கு போகும். அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, அவன் ஏதோ சும்மா பார்க்கலாம், வர்றப்ப பார்ப்போம்ல, நம்மளுக்கு ஒரு ஐடியா 4 பேர் கேட்பாங்க, ஏதாவது சொல்லலாம் அப்படிங்கிறது இல்லை. அதனால கன்வர்ஷன் ரொம்ப ரொம்ப குறையும். இன்கமிங் கால்ல கன்வர்ஷன் ரொம்ப ரொம்ப அதிகம். அதனாலதான் ஜிஎம்பில நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்றோம். நம்ம இப்ப கஷ்டப்பட்டு ஆட் இதெல்லாம் பண்ணி அதுல இவ்வளவு செலவு பண்ணி அதுக்கு உட்காந்து டைம் இது பண்ணி இமேஜ் போட்டு எல்லாம் பண்ணி ஒரு டேட்டாவை ரெஜிஸ்ட்ரேஷனா மாத்துறதுக்கு இதுல நீங்க ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா ஒர்க் அவுட். இதுல வந்து உங்களுக்கு கால்ஸ் வந்து 155 அப்படின்னா என்னைக்கு அதிகமா வந்திருக்கு, மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா இந்த மண்டேஸ் கொஞ்சம் நல்லா ஒர்க் அவுட் ஆகும். இப்போ எல்லாம் ஃப்ரெஷ்ஷா வந்து நம்ம ஒரு என்கொயரி பண்ணுவோம், இல்ல ஜாயின் பண்ணுவோம், எதா இருந்தாலும் இந்த மண்டேக்கு கொஞ்சம் புஷ் பண்ணுவாங்க மோஸ்ட்லி. ஸோ அதனால மண்டேக்கு நம்மளுக்கு ரெஸ்பெக்ட் ஆகுது. இப்போ இந்த ஓவர்வியூல கீழே வந்தீங்க, how people discovered you. 10,743 people viewed your business profile. 3,504 searches showed your business profile in search results. ரெண்டுமே பாசிட்டிவா வந்திருக்கு. போன செப்டம்பரோட இப்ப அதிகமா வந்திருக்கு. இது டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா கொஞ்சம் அட்வான்ஸ்டா இருக்கும், பட் நான் சொல்லிடுறேன். 10,743 பேர் இந்த லாஸ்ட் 1 மந்த்ல நம்மளோட ப்ரொஃபைல வியூ பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இது வியூங்கிறது எப்படி கணக்காகும் அப்படின்னா, இங்க நான் வந்து ஒரு எக்ஸ்ரே லேப் இருக்குல்லங்க, கூகுள் மேப்ஸ்ல போயிட்டு
maps.google.com போயிட்டு லக்ஷ்மி எக்ஸ்ரே ஃபார் எக்ஸாம்பிள் பக்கத்தில் டக்குன்னு ஞாபகம் வச்சு போகணும். இந்த லக்ஷ்மி எக்ஸ்ரே கிளினிக் லெபார்ட்டரின்னு வருது இல்ல ராம்நகர் ஜென்ரலா போயிடுச்சு. இப்ப லக்ஷ்மி எக்ஸ்ரே லெபார்ட்டரி ஸ்ட்ரீட் ராம்நகர் அப்படின்ட்டு வருது. இப்ப இந்த மாதிரி வியூ பண்றப்ப இங்க நம்மளோட பிசினஸ் ப்ரொஃபைல் வரும். ஆப்பிள் டெக்னிக் ஆக்சுவலா இதை நம்மளே வியூ பண்றது இல்லை. அவங்க இந்த கேட்டகரியில எது இருக்குதோ இவங்க இதை பார்க்கறதுக்கு வந்தாலும் இந்த ஸ்கிரீன்லயோ இல்ல இந்த விசிபிலிட்டியில எது தெரியுதோ அதையெல்லாம் வந்து ஒரு வியூவா கொடுத்துறாங்க. அதனாலதான் 10,000 பேர் வந்து நம்ம வியூ பண்ண மாதிரி இருக்காங்க. 10,000 பேர் வியூ பண்ண பெரிய விஷயம். நம்மளோட கம்பெனி அத்தனை பேர் பாக்குறாங்க அப்படிங்கிறது பெரிய விஷயம். இப்ப கூகுள் அனாலிட்டிக்ஸ்ல வெப்சைட் மட்டும் நம்ம கம்பெனிக்கு 1000 பேர் வர்றாங்க. 10,000 பேர் வியூ பண்ணினாலும் பெரிய விஷயம். ஆனா இங்க வந்து அடுத்து என்ன சொல்றது 3,500 பேர் தான் சர்ச் பண்றப்ப நம்மளோட ப்ரொஃபைல் வந்துருக்கு. அதாவது நீங்க இங்க இது வந்து லக்ஷ்மி எக்ஸ்ரேல போறப்ப சர்ச்சே பண்ணல, நம்மளே நம்ம ப்ரொஃபைல் வந்திருக்கு. சர்ச்ல வந்திருக்கு அப்படின்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்ன சர்ச் பாருங்க, அவங்களே என்ன போட்டிருக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் கோயம்புத்தூர். இதுதான் அதிகமா இருப்பாரு. இது வந்து நம்ம மேனிபுலேட் பண்றது இல்லை. ரியலாவே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் கோயம்புத்தூர்ல அதிக பேர் தேடுறாங்க. பைத்தான் ஜாவாவோட நீ நல்லா பாருங்க நம்மளோட இதுல இது தேடுறப்ப இதுல வந்து நம்ம கம்பெனி வருது பாத்தீங்களா. இது இதுலயே வரலாம், மோர் பிளேசஸ்லயே வரலாம். பட் ஜென்ரலா ப்ரொஃபைல்ல வர்றதுதான் இதுல வர்றதுதான் 3,500 பேர். இதுல ரேங்கிங் பொசிஷன் போடல, ஃபர்ஸ்டா வந்தமா செகண்டா வந்தமான்னு கிடையாது, மொத்தமா பிசினஸ் ப்ரொஃபைல்ல வரும். அப்போ 3,500 சர்ச்சஸ்ல 312 பேர் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தேடுறாங்க, பைத்தான் தேடுறாங்க, ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர். அப்ப எழுத என்ன தெரியுதுன்னா நம்மகிட்ட இருக்கிற கோர்சஸ்ல டிஜிட்டல் மார்க்கெட்டிங், பைத்தான், ஃபுல் ஸ்டாக் இதுதான் 3 நல்லா போயிட்டு இருக்கு அப்படிங்கறது தெரியும். அதுக்கப்புறம் வர்றதெல்லாம் ஒரு சாஃப்ட்வேர் ட்ரைனிங் இன்ஸ்டியூட், பைத்தான் ட்ரைனிங், இன்டர்ன்ஷிப், ஜாவா கோர்ஸ் எல்லாம் 78 பேர் இந்த மாதிரி தான் வந்திருக்காங்க டேட்டா சயின்ஸ். ஸோ சர்ச்சஸ்ல அதிகமா வர்றோம் அப்படின்னா அதிகமா நம்மளை காமிக்கிறாங்கன்னா இந்த 3 சர்ச் தான் நம்மளை காமிக்கிறாங்க. சரி, அதுக்காக டேட்டா சயின்ஸ்ல நம்ம குறைவா வந்தங்காட்டி அது தேவைன்னு சொல்ல முடியாது. நம்ம வெப்சைட் கம்மியா வந்திருக்குன்னு அர்த்தம். ஏதோ ஒரு இதுல டேட்டா சயின்ஸ் கோர்ஸ் நம்மளுக்கு காமிக்காம விட்டுருப்போம். ஸோ அதனால வந்து டேட்டா சயின்ஸ் டெக்னாலஜி மோஸ்ட்னு சொல்லுவாங்க. நம்மளோட வெப்சைட் எப்படி ஆக்டிவேட் ஆயிட்டு இருக்குன்னா இந்த 3க்கு தான் டாப்ல நல்ல சர்ச் கொரிஸ்ல வந்துட்டு. ஸோ அப்போ நம்மளுக்கு இது சக்சஸா வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இந்த 3ல நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணோம்னா நிறைய பண்ணணும். இல்லை அப்படின்னா எதுக்குள்ள பின்னாடி இருக்கிறோமோ அதுக்கு நம்ம முன்னாடி கொண்டு வரதுக்கு பார்க்கணும். எப்படி டேட்டா சயின்ஸ்னு போட்டு வராம இருந்திருக்கோம்ல, வர வைக்கிறதுக்கு பார்க்கணும். அப்ப அதுக்கு உண்டான ஒர்க் எல்லாம் பண்ணணும். கூகுள் மை பிசினஸ்ல ஃபர்ஸ்ட் காமனான ஒண்ணு நம்பர் ஆஃப் அந்த ஹவர்ஸ் போடுறது, டிஸ்கிரிப்ஷன் போடுறது, இதையெல்லாம் கண்டிப்பா நம்ம பண்ணிட்டே வரணும். அதுக்கப்புறம் போட்டோஸ் போடுறத நம்ம கண்டிப்பா பண்ணிட்டு வரணும். இதெல்லாம் காமனா வர்றது. பர்டிகுலர் கோர்ஸுக்கு வர வைக்கிறதுக்கு நம்ம பண்றதுக்கு நான் சொல்றேன். போஸ்ட் இருந்துச்சு அதான். இதுல வந்து என்னன்னா user show how many people saw your business profile on Google search or Maps. Searches show the terms that people use that return your profile in the results. Comparisons are only available for completed ones. மேப்ஸ்ல இதெல்லாம் பாக்குறதா வியூஸ்னு கொடுக்குறாங்க. சர்ச்சஸ்ல நம்ம வர்றதுதான் வந்து சர்ச் அப்படின்னு கொடுக்குறாங்க. ஸோ 3,500லயும் வந்திருக்கும். அது பின்னாடி எதுல வந்தாலும் வந்ததுதான் கணக்கு. கால்ஸ் பார்த்து சாட் கிளிக்ஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 21 சாட் கிளிக்ஸ் வந்து வந்திருக்கு.
அதாவது நம்ம வாட்ஸ்அப் ஐக்கான் அதில் கொடுத்துருக்கோம். வாட்ஸ்அப் நம்பர் அதில் கொடுத்தங்காட்டி நிறைய பேர் சேட் பண்றாங்க. நிறைய பேர்ல 21 பேர் ஒரு நாளைக்கு ஒருத்தர் அந்த ரேஞ்சில் பண்ற மாதிரி தான் கணக்கு. எதுல வெப்சைட்ல இல்லை, அந்த பிசினஸ் ப்ரொஃபைல். பிசினஸ் ப்ரொஃபைல்ல பாத்தீங்கன்னா இப்ப ஆட் பண்ணியிருக்காங்க சேட் அப்படிங்கிறது. அது புக்கிங்ஸ் நம்மகிட்ட எதுவும் இல்லை. டைரக்ஷன்ஸ் எத்தனை பேர் நம்மளோட வெப்சைட் டைரக்ஷன்ஸ் கேட்டிருக்காங்க? ஸோ 162 பேர் வந்து வெப்சைட் டைரக்ஷன்ஸ் கேட்டிருக்காங்க. இது என்ன சைன் குறிக்குது? டைரக்ஷன் கேட்டது நல்லதா கெட்டதா, இல்ல இது என்ன யூஸ்? இது நம்மளுக்கு நம்ம இன்னும் டெலிவரி எதுவும் பண்றது இல்லை. இப்போ சில நம்ம மேமே வந்து பேசுறாங்கன்னா ஆஃப்லைன்ல நம்ம டெமோ கிளாஸ், ஸோ அந்த டெமோ கிளாஸ் அட்டன் பண்ணுறது தான் அவங்க பண்ணுவாங்க. ஸோ இப்போ டைரக்ஷன்ஸ் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து ராம்நகர் செஞ்சுட்டா ஸ்ட்ரீட்னு சொன்னால் அவங்களுக்கு தெரியாது. ஸோ இப்போ வந்து அவங்க டைரக்ஷன்ஸ் யூஸ் பண்ணாங்கன்னா கரெக்டாக வந்து அப்ளிகேஷன் பற்றி அப்படிங்கிறது பார்ப்போம். ஸோ வாக்கின் ஜென்ரேட் பண்ணி வர்றதுக்கு டைரக்ஷன்ஸ் யூஸ் ஆகும். நம்ம நிறைய பேருக்கு லொக்கேஷன் அனுப்புறோம், அதுல இருந்து வருவாங்க. சில பேர் வந்து நம்ம வீட்டுக்கும் இதுக்கே வந்து வரும், போய் படிக்கலாமா வேண்டாமா அப்படின்னு பாக்குறவங்களும் இருக்காங்க. ஸோ அதனால அதுல பாக்குறவங்க இருக்காங்க, நேர்ல வர்றவங்களுக்கும் இருக்காங்க. நம்ம அனுப்புறப்ப லொகேஷனை பார்த்து கிளிக் பண்ணிட்டு வரவங்களும். அதனால டைரக்ஷன்ஸ் வந்து நல்லதுதான். நிறைய பேர் பாக்குறாங்கன்னா நம்மளைய அப்ரோச் பண்றதுக்கு ரெடி ஆகுறாங்கன்னு அர்த்தம். 187 வெப்சைட் கிளிக்ஸ் மேட் ஃப்ரம் பிசினஸ் ப்ரொஃபைல். 187 பேர் இங்க இருந்து கிளிக் பண்ணி போயிருக்காங்க அப்படிங்கறத நம்ம சொல்றோம். கம்பேரிட்டிவா இது ஒண்ணு மட்டும் குறைவா இருக்கு. மண்டே வெனஸ்டே எல்லாம் ஏறினாலும் ஒரு மாதிரி தான் இருக்கு, ஆவரேஜா இருக்கு. இதுதான் பெர்ஃபார்மன்ஸ். அப்ப இந்த பெர்ஃபார்மன்ஸ்ல நம்மளுக்கு தேவையானது மெயினா கால்ஸ், வெப்சைட் கிளிக்ஸ். ஏன்னா எத்தனை பேர் வெப்சைட்டுக்கு போயிருக்காங்க, எத்தனை பேர் கால் நம்மளுக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. டைரக்ஷன்ஸ் இன்டைரக்டா வர்றதுனால நம்ம பெருசா எடுத்துக்கிறது இல்லை. பட் அப்கோர்ஸ் மானிட்டர் பண்ணணும். சேட் கிளிக்ஸும் பெருசா நம்ம எடுத்துக்கல. கால்ஸ் அதனால பெர்ஃபார்மன்ஸ் மந்த்லி ஒன்ஸ் நம்ம பார்த்துட்டே இருக்கணும், இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கணும். அடுத்து அட்வர்டைஸ் அப்படிங்கிறது கூகுள் ஆட்ஸ் போறது. கிளிக் பண்ணினாலும் அங்கதான் ads.google.com. Get Google QR. Get your own, get a printable QR that links your direct business profile and increase your marketing traffic. Place a tile and shop and download. இது புதுசா வச்சிருக்காங்க, நான் இப்பதான் பார்த்தேன், நேற்று முதல்ல பார்த்தேன். இதெல்லாம் இந்த ஆப்ஷன் இல்லை. சரி, ஒட்ட வைக்க சொல்லிட்டாங்கன்னா டவுன்லோட் பண்ணுவாங்க அப்படிங்கிறாங்க. Basic near payments, this sticker carry. Google import. நம்ம எல்லா பிசினஸ் ப்ரொஃபைல் போகுதுன்னு நினைக்கிறேன். local.google.com, google.co.in. நம்ம என்ன பண்ணலாம்னா மேபி இதையும் கூட நம்ம இதுல எல்லாம் போட்டுடலாம். சோசியல் மீடியாஸ்ல எல்லாத்தையும் இமேஜஸ்ல கியூஆர் கோட் போட்டு எடுக்குதான்னு பார்க்கலாம். இங்கிருந்து எடுத்து அதில் பேஸ்ட் பண்றப்ப டக்குன்னா என்ன பிசினஸ் ப்ரொஃபைல் நிறைய இது வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். அந்த இன்ட்ராக்ஷன்ஸ் ஒரு மாசத்துக்கு தான் தெரியும். இது ஆப்பிள் மட்டும்தான் வருது. ஆப்பிளுக்கு வந்து எங்க இருக்கு? வெப்சைட்ல வந்து ஆப்பிள் பேஜ் மட்டும் வரல, அந்த ஹோல் இது வருது. அப்போ ஆப்பிளோட எங்கெங்கெல்லாம் சப்ஸ்கிரைபர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப். ஆனா அதுக்குன்னு கொடுக்கலாம், ஒரு சர்ச் மாதிரி தான் கொடுக்குறான். இல்லையா? பட் 4 பேஜ் கொடுத்துருக்காங்க. 4 பேஜ்லயே வந்து ஆப்பிள் மட்டும் தான் வருது. இது கூட கொடுக்க வேண்டியது பேர் மை பிசினஸ் மட்டும் கொடுத்துக்கலாம். ஆமா, எல்லாமே ஆப்பிள்.
இந்த ஆம்பிஷன் பாக்ஸ்னு அது ஒரு தேர்ட் பார்ட்டி வெப்சைட். இல்ல அது வந்து இந்த கோர்ஸா ஜாப்ஸை பத்தி எல்லாம் ஓப்பனிங்லாம் இருக்கு, ரிவ்யூ சைட் மாதிரி வச்சுக்கோங்க. சரி, எங்க யூஸ் பண்ண முடியுமோ பண்ணலாம், அதை போட்டு விடுறேன்.